தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. என்கிட்ட ஒரு கமெண்ட் காமிச்சாங்க என்னை பத்தி. அந்த கமெண்ட் பத்தி பேசும்போது தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்தேன். நான் யாரையோ பின் பாயிண்ட் பண்ணியோ யாரையோ சப்போர்ட் பண்ணியோ இல்லை யாரையோ ஆப்போசிட்டா பேசுறதுக்கு நான் அது பேசல. நான் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்லியிருக்கேன். வெண்ணிலா கபடி குழு, நீர் பறவை, ராட்சசன், கட்டா குஸ்தி போன்ற வெற்றி படங்களில் நடித்தவர் நடிகர் விஷ்ணு விஷால். கட்டா குஸ்தி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதன் 2ஆம் பாகம் ஜூலை 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சம்பவக்காரி பாடல் அண்மையில் வைரலானதால் இன்ஸ்டா பக்கத்தில் பலரும் அந்த பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கட்டா குஸ்தி 2ஆம் பாகத்தின் ப்ரமோஷனுக்காக நடிகர் விஷ்ணு விஷால் அண்மையில் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு பேசியது சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய சோசியல் மீடியாவின் பயன்பாடு மிக ஆபத்தானதாக மாறியுள்ளதாக தெரிவித்த விஷ்ணு விஷால், தலைவரே மைக்கை பிடித்துக் கொண்டு எனக்கும் விஜய்க்கும் ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படிதான் உள்ளது, இதையெல்லாம் பார்க்கும் போது கஷ்டமாக உள்ளது என ரஜினிகாந்த் பேசியதை அவர் குறிப்பிட்டார். இதனை பார்த்த விஜய் ரசிகர்கள் சிலர் ரஜினிகாந்தை மட்டும் தலைவர் என்று சொல்லிவிட்டு விஜயை மட்டும் எப்படி அவர் பெயர் சொல்லி அழைக்கலாம் என கொந்தளித்தனர். விஷ்ணு விஷால் கட்டா குஸ்தி 2ஆம் பாகத்தின் ட்ரெய்லரை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்த நிலையில் விஜய் ரசிகர்கள் சிலர் அதற்கு எதிர்மறையான கமெண்ட்களையும் விஷ்ணு விஷாலை தாக்கியும் பதிவிட்டனர். இன்னும் சிலர் விஷ்ணு விஷாலுக்கு எதிராக மீம்ஸ் போட்டும் வந்தனர். இதனை பார்த்த ரஜினி ரசிகர்கள் விஷ்ணு விஷாலுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இப்படி விஷ்ணு விஷால் பேசியது சமூக வலைத்தள பக்கத்தில் விவாதமாக மாறியது. இது குறித்து பேசிய விஷ்ணு விஷால், நேர்காணலில் சோசியல் மீடியா குறித்து தன்னிடம் கேட்டதற்கு உதாரணமாகத்தான் அதை சொன்னேன். யாருக்கும் ஆதரவு தெரிவித்தோ அல்லது எதிராகவோ பேசவில்லை. சோசியல் மீடியாவால் அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரே விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் உள்ளது. யார் முதலில் குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அதுதான் உண்மையாகி விடுகிறது. நாம் விளக்கம் அளிக்கவில்லை என்றால் அதுதான் உண்மை என நம்பி விடுகிறார்கள். தேர்தல் நேரங்களில் சோசியல் மீடியாவில் என்ன நடக்கிறது என்றே தனக்கு தெரியவில்லை. பின்னர் மற்றொருவர்தான் இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது என தனக்கு புரிய வைத்தார். இப்போதும் நான் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. நான் சொன்ன கருத்தில் உறுதியாக உள்ளேன் என விஷ்ணு விஷால் தெரிவித்தார். அந்த எலெக்ஷன் டைம்ல சில விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு என்னாச்சு, ஆன்லைன்ல என்ன போயிட்டு இருக்குன்னு கூட தெரியல. எனக்கு கூட இருக்க நண்பர் தான் சொன்னாரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறமா தான் ரஜினி சார் ஸ்பீச் கொடுக்கும்போது தான் புரிஞ்சது என்ன எதுக்காக கொடுத்தாருங்கிறது. ஸோ அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். தவிர்த்து எனக்கு யார் சப்போர்ட்டோ யாருக்கு அகேன்ஸ்டாவோ எனக்கு பேசுறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை. இப்போ நான் சொன்னது கரெக்ட். இன்னைக்கு சோசியல் மீடியா அது நான் பேக் அடிக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேனோ அது இப்போ நான் ஸ்டாண்ட் பண்றேன். மற்றொரு நிகழ்ச்சியில் இது குறித்து பேசிய விஷ்ணு விஷால், நான் ரஜினி சார் சொன்னதைத்தான் அப்படி சொன்னேன். அதில் அவர் விஜய் என்றுதான் சொல்லி இருந்தார். ஆனால் நான் சார் என சொல்லவில்லை என குற்றம் சாட்டுகிறார்கள். விஜய் சார் சொன்னது போலத்தான் இக்னோர் நெகட்டிவிட்டி என்று கூறி இதற்கு விஷ்ணு விஷால் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.